புதுச்சேரியில் தடுப்பூசி போடப்பட்ட 3 மாத ஆண் குழந்தை உயிரிழப்பு. நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 4ஆம் தேதி குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று மூச்சுவிட சிரமப்பட்ட குழந்தையை சுகாதார நிலையத்திற்கு பெற்றோர் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது குழந்தைக்கு ஒன்றும் இல்லை என கூறி மருத்துவர்கள் திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குழந்தை தற்பொழுது உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் செய்திகளுக்காக நம்முடன் செய்தியாளர் காதர் இணைந்திருக்கிறார். வணக்கம் காதர், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிகேஷ். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் உட்பட்ட ஏரிப்பாக்கம் என்ற காலனி பகுதியை சேர்ந்த அருள் நித்யா தம்பதியினருக்கு இவர்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன் அனுஷ் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டது. தொடர்ந்து அன்று முதல் குழந்தை சோர்வாகவும் காய்ச்சலாகவும் இருந்தன. மேலும் மீண்டும் அதே மருத்துவமனைக்கு குழந்தை பெற்றோர் சிகிச்சை கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அங்க மருத்துவர் இல்லை என தெரிவிக்கிறது. மேலும் பணியில் இருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காதது இது தடுப்பூசி போட்டதால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் தான் என கூறி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு குழந்தை திடீரென இறந்துவிட்டது. இதனால் தொடர்ந்து குழந்தைகள் உரிய சிகிச்சை அளிக்கதை கண்டித்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணி இல்லாததை கண்டித்தும் குழந்தையின் பெற்றோர் மற்றும் முனைவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நெட்டப்பாக்கம் புதுச்சேரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்க மறுத்த அவர்கள் தொடர்ந்து சாலை மறியல் 1 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிராம பகுதியான நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில்லாத காரணத்தால் இது போன்ற உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இது போன்ற 2 குழந்தைகள் உரிய சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்பகுதி மக்கள் இது குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரியிடம் பல முறை முறையிட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கின்றனர் பகுதி மக்கள். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி காதர்.